லண்டன் பட்டணத்துல இருக்கிற ஒரு இடம் தான் இது. அங்க பக்கிங்காம் அரண்மனை இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் இது. பெரிய கார்டன் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல ஒரு பகுதியில உட்கார்ந்து கொண்டுதான் உங்களோட பேசுகிறேன். சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு பக்தன் அருமையாய் ஆண்டவரை பெற்ற ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? அதாவது தாழ்மை உள்ளவர்களை உயரத்திலே வைத்து கனப்படுத்துகிற தேவன், அதோடு துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். நீங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு போன நிலைமையில இருக்கலாம். ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், நல்ல உயர்ந்த பதவி இருந்துச்சு, வருமானம் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில இருந்தேன். இப்ப எல்லாம் தாழ்த்தப்பட்டு போயிட்டேன், என் வாழ்க்கையே அவ்வளவுதான் தாழ்ந்து போச்சு அப்படின்னு கலங்குறீங்களா? உங்களை இந்த தாழ்விலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவாராம். ஏதோ ஒரு துக்கம் இருக்கு உங்களுக்கு உள்ளத்துல, வெளியே சொல்ல முடியல, உள்ளத்துக்குள்ள அந்த துக்கம் இருக்கிறாரு. சிலர் ஜெபிக்க வருவாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, ஜெபிக்கிறேன்னு சொன்னா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அவங்க முகத்திலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற துக்கம். அவங்களுடைய முகமே காட்டி கொடுக்கும் எவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. சமீபத்தில் அப்படிதான் ஒரு திருமண நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன். ஒரு சகோதரி ஜெபிக்கணும்னு நின்றார்கள். ஒருவரா ஜெபிக்க வந்தாங்க, இவங்களும் நின்றார்கள். அவங்கள பார்த்த உடனே எதுக்கு ஜெபிக்கணும் ஒண்ணுமே பதில் சொல்லலை. ஆனால் அவருடைய முகத்தை நான் கூர்ந்து பார்த்த போது ஒரு பெரிய துக்கம் அவருடைய உள்ளத்தில் இருப்பது தெளிவாய் தெரிந்தது. அப்ப அவங்களுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு நான் யோசிக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு என்று சொன்னார். நான் உடனே அவளை பார்த்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன துக்கம் அது எனக்கு தெரியல, ஆனா உங்களுடைய உள்ளத்துல ஒரு காயம் இருக்க, துக்கம் இருக்கிறது. அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி தருவனே வாக்கு கொடுக்கிறார். அவர் மாற்றி தருவான்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வருகிறதை என்னால் உணர முடிந்தது. துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிற தேவன், ரட்சித்து அந்த துக்கத்திலிருந்து ரட்சித்து உயர்த்துவார். இன்னைக்கு என்ன துக்கம் உங்களுக்கு? கடன் பிரச்சனையா? பிள்ளைகளை குறித்த துக்கமா? கணவரை குறித்த துக்கமா? நஷ்டம், இழப்பு, தோல்வி, ஏமாற்றம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம். யாரோ ஒருத்தரால உண்டான பாதிப்பு, காயங்கள், அதனால உண்டான துக்கம். துக்கத்தினால மன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை ரட்சித்து உயர்த்துவேன் இந்த ஆண்டவர் சொல்றார். அந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறவர், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயத்தை மாற்றி உயர்த்துகிற தேவன். ஒரு சமயம் நான் சென்னையில் இருந்த நாட்கள் ஒரு வாலிபனை சந்திக்க இருந்தது. 2-3 முறை நான் அந்த வாலிபனை சில நாட்கள் இடைவெளியில சந்தித்தேன். அதிகம் பேச மாட்டான், துக்கத்தோடு இருக்கிறதை நான் கவனித்தேன். ஒரு முறை நான் அந்த வாலிபனை பார்த்து, உங்களோட தனியா நான் பேசலாமான்னு கேட்டேன். சரி என்று நான் தங்கியிருந்த இடத்துல மாடிக்கு அழைத்து கொண்டு போனேன். உள்ளத்துல ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, நீங்க அதை வெளியில சொல்ல முடியாதபடி உள்ளத்துக்குள்ள வச்சு கலங்குறீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நீங்க என்று சொன்னா, நீங்க விரும்பினா சொல்லுங்க, நான் உங்களுக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தார். சிறு பிள்ளையை போல அழுது அதன் பிறகு சொன்னான், நான் பல நாட்களாக இந்த துக்கத்தோடு அலைகிறேன். எங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவங்க, நல்ல வசதி, பெரிய இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு ஒரு உதவிக்காக எல்லாம் போயெல்லாம் பார்த்தேன், யாருமே உதவி செய்ய மனம் இல்லை. என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தமே இல்லாத நீங்க என்கிட்ட இவ்வளவு அன்பா
விசாரிக்கிறீங்களே, நினைச்ச உடனே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது என்று சொன்னான். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். உங்க துக்கம் அவருக்கு தெரியுது. உடைய துக்கத்துல இந்த ரட்சிக்க விரும்புகிறான்னு சொன்னேன். உடனே தன்னுடைய பாரத்தை சொன்னார். வேலை இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, தற்காலிகமா ஒரு சின்ன வேலை, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட முடியும், கடைசி வாரம் வரும்போது ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிட முடியும், மற்ற வேலைன்னா பட்டினிதான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறேன், எனக்கு ஒரு நிரந்தர வேலையிலேன்ற ஒரு துக்கம். நான் சொன்ன, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல கொடுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். சரி என்று அன்றைக்கு அந்த வாலிபன் தன்னை இயேசுவின் கரத்தில் ஒப்படைத்தான். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வாலிபன் அன்றைக்கு இயேசுக்கு தன் வாழ்க்கை ஒப்படைத்தான். ஒரு ஜெபமணி முடிச்ச உடனே பாக்கெட்ல இருந்து சிகரெட் எல்லாம் எடுத்து கசங்கி தூர எறிந்தான். இயேசுக்கு பிரியமில்லாது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஜெபமணி அனுப்பினேன். சில நாட்கள் கழித்தது. அவன் என்னை தேடி வந்தான். அவருடைய முகமே மாறி இருந்தது. சந்தோஷம். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைச்சிருக்குது. என் கூட அப்ரண்டிஸ், தற்காலிக வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. இயேசு எனக்கு செய்த அற்புதம். அந்த துக்கத்திலிருந்து அவனை ரட்சித்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில மாதம் கழித்து வந்த ப்ரமோஷன் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வச்சுட்டார். அதெல்லாம் கொண்டு வந்து காண்பித்து சந்தோஷப்பட்டார். உயர்த்துகிற தேவன், துக்கத்தை மாற்றி உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கம் உடைய மனதை அழுத்தது. அதனால் ஆண்டு சொல்றார், துக்கத்திலிருந்து அவனை ரட்சித்து அவனை உயர்த்துவேன். உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்துல தர்றீங்களா? துக்கம் நிறைந்த வாழ்க்கை, தோல்வி அடைந்த வாழ்க்கை, ஏமாற்றம் அடைந்த வாழ்க்கை அவருடைய கரத்துல கொடுங்க. ஒரு அற்புதம் செய்வார். இப்ப ஜெபிக்கலாமா? உங்களை உயர்த்துவதற்கு அவர் சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார். உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு சிலுவையில உங்களுடைய துக்கங்களை சுமந்தார். உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் சிரமிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். உங்களுக்காக தான். அதனால இயேசுவே, எனக்கு அற்புதம் உதவி செய்யுங்க, விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன். உள்ளத்துல காயப்பட்டு துக்கத்தோட வேதனையோட வெளியே சொல்ல முடியாத பாரத்தோடு இருக்கிறாங்க. இந்த துக்கங்களை சிலுவையில சுமந்ததை நினைத்தரலாம். இந்த துக்கத்திலிருந்து அவளை ரட்சித்த உயர்த்தி அவளை கனப்படுத்தி மகிழ பண்ணும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.